என் அன்பு பிள்ளையே, நீ பட்ட கஷ்டங்கள் மறையும் நேரம் நெருங்கிவிட்டது. நீ ஓடி ஒளிந்தது போதும் தங்கமே. நிம்மதி இல்லாமல், பசி இல்லாமல், தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டது போதும். இனி உன் கண்ணீர் வீணாகக்கூடாது. நான் உன் அருகில் இருந்து உன்னை கண்காணித்து உன் கர்ம வினைகளை போக்கி உனக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி இருக்கின்றேன். இனி வரும் காலம் இனிதாகும். இன்று கலங்குகின்ற நீ விரைவில் பூத்து குலுங்கப் போகின்றார். நாம் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களைப் பற்றி கவலைப்படக்கூடாது. எதிர்காலத்தில் நடக்கும் விஷயங்களைப் பற்றி யோசிக்கக்கூடாது. நிகழ்காலமே நம் கைகளில் இருக்கின்றது. லட்சியத்தை அடைய விரும்புபவன் நிகழ்காலத்தில் மட்டுமே வாழ்வான். பந்த பாசமே துன்பத்திற்கு காரணம். ஒருவன் இன்பமாக வாழ வேண்டுமானால் பற்றற்ற நிலையில் இருக்க வேண்டும். எவன் எதிர்காலத்தை சந்திக்க தயாராக இருக்கின்றானோ, கிடைக்கும் சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்கின்றானோ, அவன் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பான். வெறும் அதிர்ஷ்டத்தை நம்புபவன் அழிந்துதான் போவான். ஒரு மன்னன் தவறு செய்தால் அவன் கீழ் உள்ளவர்கள் தவறு செய்வார்கள். ஆதலால் மன்னன் ஒவ்வொரு செயலையும் நன்கு ஆலோசனை செய்து செய்ய வேண்டும். ஆன்மீக வழியில் வாழாதவன் வாழ்ந்தாலும் இறந்தவன் ஆகின்றான். ஆன்மீக வழியில் வாழ்ந்தவன் இறந்தாலும் உயிருள்ளவன் ஆகின்றான். தான் விரும்பும் அனைத்தும் அடைந்தவன் ஆவான். அனைத்தும் இறைவன் கையில் உள்ளது. ஆதலால் கிடைப்பதைக் கொண்டு திருப்தி அடைய வேண்டும். பசுக்கன்று 1000 பசு கூட்டத்திலும் தன் தாயை அடையாளம் கண்டு அதை தொடரும். அதுபோல் கெட்டவன் கெட்டவர்களுடனும் நல்லவன் நல்ல நண்பர்களுடனும் செல்கின்றான். இந்த உலகில் 3 ரத்தினங்கள் உள்ளது: உணவு, நீர், இன்சொல். வெறும் கற்களான முத்து, பவளம் போன்றவற்றை முட்டாள்களே ரத்தினம் என்று கூறுவர். நாம் செய்யும் காரியங்களின் பலனையே நாம் அடைகின்றோம். நல்லதும் கெட்டதும் நம் செயல்கள் மூலமே விளைகின்றது. முன் செய்த பாவ புண்ணிய பலன்களை நாம் இன்று அனுபவிக்கின்றோம். கலங்காதே, நான் இருக்கின்றேன் உன்னோடு. எப்போதும் நான் துணை இருப்பேன் குழந்தையே. இன்றோடு நீ போராடும் பெரிய பிரச்சனையை அதிசயமாய் நன்மையில் முடிய செய்யப் போகின்றேன். கலங்காதே குழந்தையே. உன்னை தவறாக நினைப்பவர் உனக்கு தேவையில்லை. நீ நீயாகவே இரு. நல்லதே நடக்கும். உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பு உன் தந்தையாகிய இந்த சாயிக்கு உள்ளது. எனது வார்த்தைகளை நம்பு. மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே. நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய். உனது வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது தங்கமே. அது நிறைவேறியே தீரும். உனக்காக நான் வகுத்த வழியில்தான் நீ பயணிக்கின்றா. பயம் இன்றி முன்னேறு. வரும் தடைகள் எல்லாம் உன் நலனுக்காகத்தான். உன் பொறுமைக்கும் உன் நம்பிக்கைக்கும் நீ கனவிலும் நினைக்காத வாழ்வை நான் உனக்கு அமைத்துத் தருவேன். விழிப்பு நிலையிலும் கனவு நிலையிலும் பல யோசனைகளும் எண்ணங்களும் உங்களை தொந்தரவு செய்யாமல் இருக்க உங்கள் மனதை எனது போதனைகள் மீது திருப்புங்கள். சாஷ்டாங்கமாக என்னை நமஸ்கரித்துவிட்டு உங்கள் கடமைகளை செய்யுங்கள். நல்லதையே நான் நடத்தித் தருவேன். கலங்காதே. கடந்த கால நினைவுகள், எதிர்கால எண்ணங்கள் பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பதை விட நிகழ்காலத்தில் புத்துயிர் பெற்று என்னை நினைவில் நிறுத்து. எல்லாம் சரியாகிவிடும். துன்பங்களை எல்லாம் சந்தித்து முடித்து விட்டார். இனி இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் உன்னை வந்தடைய வழி செய்வேன். நம்பிக்கையுடன் இரு குழந்தையே. எது வந்தாலும் துணிந்து நில். எல்லா வகையிலும் உனக்கு உதவுவதற்காக அர்ஜுனனுக்கு தேர்வூட்டிய கிருஷ்ணனைப் போல நான் வருவேன். உன் உயர்வுக்கு தடைக்கல்லாக எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படி நான் உனக்கு பல வழிகளை திறப்பேன். நீ நம்பிக்கையோடு முன்னேறி செல். நீ எதற்கும் கலங்காதே. உன் சாயப்பா உன்னோடு தான் இருக்கின்றேன். யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும். உங்கள் பாதையில் உறுதியாக செல்லுங்கள். உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். உங்கள் மீது வைக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே நீங்கள் என் மீது வைக்கின்ற நம்பிக்கையாகும். என்னால் எதுவும் முடியும் என்று சொல்லுங்கள். நிச்சயம் அது முடியும். காரணம், உன்னில் இருப்பது நீயல்ல, நான் என்பதை புரிந்து கொள். விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் சரி, கலங்காதே. நான் உன்னை ஜெயிக்க வைக்கின்றேன். நீ ஜெயிக்கும் வரை கூடவே ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் துணை இருப்பேன். உனக்கு பட்டு ஜரிகையை போர்த்து இருக்கின்றேன்.
வந்து என்னுடன் ஐக்கியமாகிவிடு. உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதை யாராலும் தடுக்க முடியாது குழந்தையே. நீ என்ன செய்தாலும் அதை நான் அறிவேன். உன் செயல்கள் நல்லதாகவும் உனது நடத்தை சரியாகவும் இருந்தால் உனது அனைத்து விஷயங்களையும் நானே உடனிருந்து கவனித்துக் கொள்வேன். உன்னிடம் யாசகமோ உதவியோ கேட்டு வந்தால் செய், அல்லது முடியவில்லை என ஒப்புக்கொள். ஆனால் காக்க வைக்காதே குழந்தாய். அது என்னை காக்க வைப்பது போலாகும். உன் இல்லம் தேடி நான் வந்து விட்டேன். உனது கெட்ட நேரம் அனைத்து முடிவடைந்து விட்டது. நலமோடு வாழப் போகின்றாய். உனக்காக நான் தினமும் செய்தி அனுப்புகின்றேன். அதை படித்துவிட்டு ஏன் என் மேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றா? உன் சாயப்பா மேல் நீ நம்பிக்கை வைக்க மாட்டாயா? சொல் தங்கமே. கோபம் எப்பொழுதும் முட்டாள்தனத்தில் ஆரம்பித்து வருத்தத்தில் முடிகிறது. இரக்கமே கோபத்திற்கான மாற்று மருந்து. உன் முன்னேற்றம் கண்டு வியப்பவர்கள் மத்தியில் உன்னை நிறைந்த மனதுடன் வாழ்த்துபவன் நானாவேன். நல்ல நேரம் தனியாக ஒன்றும் வருவதில்லை. நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்பொழுதும் இருந்து கொண்டே தான் இருக்கின்றன. முயற்சி எடுப்பவன் மட்டுமே நினைத்ததை அடைகின்றான். அறிவு என்னமோ எல்லோருக்கும் பொதுத்தான். ஆனால் அதை எப்படி பயன்படுத்துகின்றாய் என்பதே பலனாக கிடைக்கிறது. உன் அறிவு அடுத்தவர்களுக்கு உதவும் போது அறிவியல் ஆகிறது. அது உனக்கு மட்டுமே உதவும் போது ஆணவமாகிறது. உன் அறிவால் உன்னை தேடும் போது அது ஆன்மீகமாகிறது. சிறந்த செயல்களே சிறப்பான பலன்களை தருகின்றன. துன்பம் வரும்போது அதை நினைத்து புலம்பாதே. உனக்கு யார் யார் எப்படி என காட்டவே இந்த துன்பங்களை தந்தேன். இதில் 3 பேரை நிச்சயம் மறக்காதே. உன் துன்பத்தில் உதவியவன், துன்பத்தின் போது உன்னை கைவிட்டவன், துன்பத்தை உனக்கு உண்டாக்கியவன். இனி வரும் நல்ல நாளில் இது நிச்சயம் உனக்கு உதவும். உன் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட சோதனைகள் விலகி நன்மைகள் நடக்கும். நாளை ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை சந்தித்து உன் மனக்குழப்பத்திற்கு பதில் சொல்வேன். நம்பிக்கையுடன் இரு. இன்று முடியவில்லை, சரி. அதற்காக என்றுமே முடியாது என்று அர்த்தமில்லை. என்றும் எதிலும் மனம் தளராதே. ஏன் ஓடுகின்றாய் என்பதை விட எதை நோக்கி ஓடுகின்றாய் என்பதே வாழ்வில் முக்கியம். உன் வெற்றியை நெருங்கி ஓடுகின்றாய் என்பதற்கு முதல் அடையாளமே நீ அடைந்த தோல்வித்தான். வழிகாட்ட நான் உண்டு. பிறகென்ன பயம்? முன்னேறி செல். நாளைய எதிர்காலம் உன் நம்பிக்கையிலேயே மலர்ந்துவிடும். பிடித்த மனிதரோடு சிரித்து பேசு. பிடிக்காத மனிதரோடு சிந்தித்து பேசு. அங்கே கிடைக்காதென நன்கு தெரிந்தும் நிம்மதியை தேடுகின்றா. நிலைக்காதென நிச்சயம் தெரிந்தும் அந்த உறவுகளை தேடி சென்று ஏமாறுகின்றா. உன் மனதிற்கே தெரியும் அது உன் தவறென்று. ஆனால் உன் வார்த்தைகள் என்னைத்தான் பழிக்கின்றன. நீ என்னத்தான் என்னை திட்டினாலும் வேண்டியதை தேவையறிந்து தருவதைப் போல் வேண்டாததையும் விலக்கி விடத்தான் செய்வேன். என் பிள்ளைக்கு எது சரி என்று எனக்கு நன்றாகவே தெரியும் தங்கமே. உனக்கான நல்லதை நிச்சயம் நான் செய்வேன். எல்லோருக்கும் வாழ்வில் திருப்பு முனை என்பது நிச்சயம் வரும். அதுவரை தவறான பாதையை நோக்கி செல்லாமல் பொறுமையுடன் காத்திருங்கள். என் தங்கமே, நீதான் இன்னும் அவர்கள் நினைப்பிலேயே வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கின்றாய். பார்க்காமல் பேசாமல் இருக்க முடியாது என்று சொன்னவர்களை நினைவுபடுத்திப்பார். ஒருவேளை நேரில் பார்த்தாலும் கூட பேசாமல் போயிருப்பார்கள். உனக்கென உள்ளவர்களை ஆனந்தப்படுத்து. உனக்கு எது சரி என்பது எனக்கு தெரியும். அதை நிச்சயம் நான் செய்வேன். எக்காலத்திலும் எந்த இடத்திலும் நீ என்னை நினைக்கும் போது நான் உன்னுடன் இருப்பேன். நேற்று நடந்ததை வைத்து இன்று முடிவெடுக்க வேண்டாம். ஏனெனில் அது நாளையே மாறிவிடலாம். இன்றைய நாள் உன் முயற்சி வெற்றி பெறட்டும். உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக நீ இருப்பாய். கணவன் மனைவிக்குள் புரிதல் இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி குடும்பத்தில் நிம்மதியில்லாமல் இருக்கின்றார். விட்டு கொடுத்து வாழ பழகு. உன்னையே உயிராக இருக்கும் உறவை சின்ன பிரச்சனைகளுக்காக கண்கலங்க வைக்காதே. நீ எதிர்பார்க்கும் அன்பை கொடு. அதைவிட பல மடங்கு பெறுவாய். அன்பினால் வாழ். வாழவை. உன் வீட்டிற்கே நான் வந்து விட்டேன். இனி அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். எல்லாமே வெற்றித்தான். நிராகரிப்பு, அவமானம், உதாசீனம் எல்லாமே உண்மை அன்பிற்கு கிடைக்கும் பரிசுகள் என வேதனை அடையாது. பொறுமையோடு அமைதியாயிரு. உன் அன்பின் வலிமை புரிந்து உன் குணம் புரிந்து உன்னையே தேடி வரும்படி நான் செய்கின்றேன் குழந்தையே. வாழ்க்கையில் காயப்பட்ட பின்புத்தான் சிலரின் உண்மையான சுயரூபத்தை புரிந்து கொள்ள முடிகின்றது. வீழ்த்த 100 பேர் இருக்கட்டும், அட தாழ்த்த 1000 பேர் கூட இருக்கட்டும் தங்கமே. ஆனால்
உன்னை வாழ்த்த நான் ஒருவன் இருக்கின்றேன் என்பதை எப்போதும் நினைவில் வை. துன்பம் வரும், அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் உன்னை கை தூக்கிவிட உன் சாகி நான் வருவேன் என்பதை நீயும் மறவாதே. மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தால் அதை தவறாய் புரிந்து கொள்கின்றார்களே என்று புலம்பாதே. உன் உண்மையான அன்பை உதாசனப்படுத்தியவர்களுக்கு நிச்சயம் ஒரு நாள் உன் அருமை புரியும். எது நடந்தாலும் ஒன்றை நினைவில் கொள். துன்பங்கள் வருவது உன்னை காயப்படுத்துவதற்கு அல்ல, பக்குவப்படுத்தவே. இன்பங்கள் உனக்குள் நம்பிக்கை ஏற்றி வாழ்வில் நிம்மதியான அமைதி பெற்று வாழ்வாய். இன்று நீ கஷ்டப்படுவது நாளை உன்னுடைய நல்லதற்காக மட்டுமே. நான் உனக்காக அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன். பயப்படாமல் வாழ்க்கையை கடந்து செல். விரைவில் உன் தேவைகளை நான் நிறைவேற்றித் தருவேன். கவலையை விடு. உன் பாதை சீர் செய்யப்பட்டது. இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியே. உன் வாழ்வு சொர்க்கமாக மாறப்போகின்றது. உன் மனதில் நீ நினைத்திருப்பதை நான் நடத்தி காட்டுவேன். என் மீது நம்பிக்கை வை தங்கமே. உனது எண்ணம் தான் உனக்கு முதல் பயமே. என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பதனைத்தும் நல்லதாகவே நடக்கும். ஆதாரமே நானாகும் போது அங்கே யாரை நீ தேடுகின்றா? உன் ஜீவனே நான் தான். என்னை சிக்கென பிடித்துக்கொள். உன் சிக்கல்கள் எல்லாம் பறந்தோடும் பார். உதவி செய்வதாக இருந்தால் எந்த காரிய நோக்கத்தோடும் எதையும் எதிர்பார்த்து செய்யாதே. அவர்களின் நன்மைக்காக மட்டுமே உதவியதாக இருக்க வேண்டும். அதுவே உன்னை வாழ்க்கையில் உயர்த்தும். நாளடைவில் உங்கள் லட்சியங்கள் நிறைவேறும். இதற்காக நான் உங்களிடம் கேட்பது விசுவாசமும் உற்சாகத்துடன் பொறுத்திருந்தலும் மட்டுமே. நீ விரும்பாத துன்பமே உன்னை வந்தடையும் போது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்தடையாதா என்ன? நான் நிச்சயம் நீ விரும்பியதை உன் வாழ்வில் தர இருக்கின்றேன். நம்பிக்கையோடு இரு. உனக்கு பிடித்ததையும் தரப்போகின்றேன். பூரண நம்பிக்கை, பூரண சரணாகதி அடைந்தால் மட்டுமே ஊழ்வினையை மாற்ற முடியும். என்னை உறுதியாக பற்றிக்கொள். வினைகளை விலக்கி விரும்பிய வாழ்க்கையை தந்தருள்வேன். அன்று கஷ்டங்களை நோக்கி சென்ற உன் வாழ்க்கை பாதை இன்று கஷ்டங்கள் விலகும் பாதையாக மாறிவிட்டது. நம்பிக்கை என் மேல் இருந்தால் என்னால் உனக்கு செய்ய முடியாத காரியம் என்று எதுவுமே கிடையாது தங்கமே. நான் கொடுக்கப் போகும் தீர்ப்பு நிரந்தரமானது. ஒரு வினாடியில் உன் தலையெழுத்தையே மாற்றும் சக்தி எனக்கு இருக்கின்றது. என்னை நம்பு. ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை. என்னை நம்பி அவர்களை நான் என்றும் கைவிடுவதும் இல்லை. உனக்கான நற்பலன் நிச்சயமாக உன்னை தேடி வரும். உனக்கு கவசமாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். உன்னை கண்ணுக்குள் வைத்து காக்க நான் இருக்கின்றேன் தங்கமே. நீ கண்ணீர் விடுவதை விடுத்து என் மீது முழு நம்பிக்கையை வை. உன் வலி நிறைந்த வாழ்வை நிறைவான நிம்மதியான வாழ்வாக நான் மாற்றுகின்றேன். அடுத்தவர் உன்னை மற்றவருடன் ஒப்பிட்டு பார்த்தாலும் பேசினாலும் அதை நினைத்து வருத்தம் கொள்ள வேண்டாம். நீ என்றும் தனித்துவம் பெற்றவர் என்பதை உணர்ந்து பொறுமையாக இரு. உன்னை அறிந்து கொள்ளும் போது அவர்கள் அனைவரும் உன்னை புரிந்து கொள்ளட்டும். உனது மனம், புத்தி, அகங்காரம் எனும் மூன்றையும் என்னிடம் சமர்ப்பித்து விடு. இவ்வுலக வாழ்க்கையில் உன் கையில் ஏதும் இல்லை. எல்லாவற்றையும் நானே இயக்குகின்றேன். உன் நம்பிக்கை வீண் போகாது தங்கமே. இந்த சாயி எப்போதும் என் குழந்தைகளின் நம்பிக்கையை பொய்யாக்க மாட்டேன். உனது கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிச்சயம் நிறைவேற்றி தருவேன். வாழ்க்கையில் வரும் அனைத்தும் நிரந்தரம் இல்லை. ஆகையால் கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இருக்க பழகிக்கொள். உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். உனக்குள் பல திறமைகள் இருக்கின்றது. உன்னை நீ உணர்ந்து கொள். சாதிக்கப் போகின்றாய். உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவி புரிவேன். கலங்காதே. நீ எதற்காகவும் யாரிடமும் முறையிடத் தேவையில்லை. உனக்கு என்ன வேண்டுமோ என்னிடம் கேள். அனைத்தையும் நான் உனக்காக நிறைவேற்றி தருவேன். கூடிய விரைவில் உன் பணத்தேவை பூர்த்தியாகும். உன் எதிர்காலத்தை நினைத்து நீ ஏன் பயப்படுகின்றா? உன்னை சுற்றி நடப்பவை எல்லாம் என்னால் நடத்தப்படுகின்றது. எது எப்படியோ அப்படியே ஏற்றுக்கொள். என்னை நம்பு. நான் நடத்தி வைக்கின்றேன். உன் விருப்பங்கள் அனைத்தையும் நான் நடத்தி வைப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் அனாதையைப் போல இப்போது நீ உணர்கின்றா. குழந்தையே, அனைத்தையும் அறிந்தவன் இந்த சாயி. கவலைப்படாதே. அனைத்தையும் நான் மாற்றி காட்டுவேன். சாயப்பா, நீங்கள் தரும் அனைத்து சோதனைகளையும் கடந்து வருகின்றேன். முடிவில் எனக்காக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்ற நம்பிக்கையில் என்று என் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கும் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே. ஒவ்வொரு விடியலும் உணர்த்துவது ஒன்றை மட்டுமே.
இந்த பிரபஞ்சத்தில் மீண்டும் இன்னொரு வாய்ப்பு இருக்கின்றது, பயன்படுத்திக் கொள் என்று. இனிமேல் எல்லாம் ஏற்றம்தான். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. எந்நேரமும் உன்னை நான் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன். உன் குடும்பத்தையும் நானே பார்த்துக் கொள்வேன். கலங்காதே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா.